அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை சோமவார அமாவாசை அன்று தங்க நகையை இந்த ஒரு பொருளோடு சேர்த்து வையுங்கள், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்பேற்பட்ட பொருள் என்ன ஒரு பொருள்? இந்த அமாவாசை அன்று தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு அமாவாசை வருகிறது. இதை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் வருது. ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நாம ஏற்கனவே அமாவாசை அன்று பணம் பெருகுவதற்கும் செல்வம் பெருகுவதற்கும் நிறைய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவுமே சிறப்பானது. இந்த அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரும்புபவர்கள் காலையிலேயே நம்ம கொடுக்கணும். அப்படி சூரியன் வந்ததற்கு பிறகு நீங்க அமாவாசை அன்று திதி கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11:30 மணில இருந்து தான் அமாவாசை அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணி 9 நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படின்னு இருக்குது. நீங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும் செவ்வாய்க்கிழமை அன்று தர்ப்பணம் கொடுங்க. நாங்க தர்ப்பணம் திதியெல்லாம் கொடுக்கறது இல்லைங்கம்மா, சும்மா அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு மட்டும்தான் சாதம் வைப்போம் அப்படின்னா மதியானம் நீங்க எச்சில் படாம சமையல் செய்து அதை காக்கைக்கு உணவாக வைத்து விட்டு பின்பு முன்னோர்களை நினைத்து நீங்க உணவருந்தி கொள்ளலாம். இந்த அமாவாசை நாளை காலை 11 மணி 30 நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி 9 நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இந்த அமாவாசை திதியில நாம நிறைய வழிபாடுகளை செய்வோம். முதல்ல முன்னோர் வழிபாடு, அப்புறம் குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசுமாட்டிற்கு உணவளிப்பது, அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது இந்த அமாவாசை அன்று செய்யக்கூடிய விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நாம சூரியனை சாட்சியாக வைத்துத்தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லாம் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. சூரியன் உதயத்திற்கு பிறகுதான் 6 மணிக்கு மேலதான் தர்ப்பணமே கொடுப்பாங்க. நம்மளுக்கு 11:30 மணிக்கு மேலதான் இந்த அமாவாசை திதியே நம்மளுக்கு நாளைக்கு ஆரம்பிக்குது. அப்ப மதியத்திற்கு மேல சூரிய அஸ்தமனத்தின் அப்ப தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அப்ப தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்றுதான் தர்ப்பணம் கொடுக்கணும். அதுவும் நீங்க 9 மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விட வேண்டும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் திங்கட்கிழமையே நாளைய தினமே நாம செய்யலாம். ஏன் அப்படின்னா நம்ம மதியத்துல இருந்து இரவு முழுவதுமே நம்மளுக்கு அமாவாசை நாளைக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ மாலை நேரத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்க வீடுகளிலேயும் செய்யலாம். இல்ல அருகிலே தான் இருக்குது எங்களுக்கு குலதெய்வம் கோவில் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேல சென்று நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மென்மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி அமாவாசை அன்று யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது நம்ம அன்னதானம் செய்ய வேண்டும். அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க என்ன வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்தாலும் கண்டிப்பா அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அமாவாசை அன்று யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் ரூபத்தில் உணவருந்தி செல்வதாக ஒரு ஐதீகம். அதனாலதான் அமாவாசை அன்று கண்டிப்பா அன்னதானம் செய்யணும். நீங்க திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கும் போதே சொல்லுவாங்க, ஐயர் யாராவது ஒரு 5 பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு. அது எதற்கு சொல்றாங்கன்னா அவங்க மூலியமா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கையால் அவங்க உணவருந்தி செல்வார்கள் அப்படிங்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஒரு நடைமுறையை நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப கண்டிப்பா நாளைய தினம் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது அன்னதானம் செய்யுங்கள். அதே மாதிரிதான் அமாவாசை திதிகள்ல இந்த அகத்திக்கீரை, வாழைப்பழம் இது எல்லாமே பசுமாட்டிற்கு கொடுக்கணும். இப்ப இந்த அகத்திக்கீரைய பசுமாட்டுக்கு கொடுக்கணும்னா யாரெல்லாம் கொடுக்கணும்? இது ஒரு பெரிய சந்தேகம். கண்டிப்பா நீங்க அமாவாசை திதிகள்ல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்குறீங்க அப்படின்னா
தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் கொடுக்கணும். இல்லைன்னா அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருவர் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அகத்திக்கீரை கொடுக்கணும். மற்றவங்க எல்லாருமே வாழைப்பழம் கொடுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிறாங்க, அப்பா இல்லை அப்படிங்கிறவங்க கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் நான் பசுமாட்டுக்கு அமாவாசை அன்னைக்கு உணவளிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அந்த வெள்ளத்தை கலந்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ அமாவாசை அன்று நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது அப்படிங்கிறவங்க அமாவாசை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பூஜை அறையில வச்சிருங்க. எப்படி செய்யணும்? ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அதுல பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. இதுல திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை வருகிற காரணத்தினால நம்மளுக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள், சந்திர பகவானுக்குரிய தானியம் இந்த பச்சரிசி. அப்ப அந்த பச்சரிசியை நீங்க நிரப்பிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தங்கத்திலான பொருள், அது மூக்குத்தியா இருக்கலாம், திருகாணியா இருக்கலாம், இல்லை ஒரு மோதிரம் தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது அதில் வச்சுக்கோங்க. இல்லை நாணயம் வச்சுருக்கிறீங்க, வெள்ளி நாணயம் தங்க நாணயம் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த அரிசி மேலே வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது நாணயங்கள் 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு தாமரை பூவை வச்சுக்கோங்க. இது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாமரை பூவை வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் அந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி பவுலு, அதை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி கொண்டு எங்கள் வீட்டில் தங்கம் செல்வம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே இரவு முழுவதும், நாளைய தினம் இரவு முழுவதும் அப்படியே உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். மறுநாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். புதன்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தாமரை பூ பச்சரிசி இது எல்லாமே கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த நாணயங்களையும் அந்த தங்க பொருளையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும், பண வரவு அதிகரிக்கும். ஒரு பொட்டு தங்க நகை கூட இல்லை அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக நகை வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவுமே சிறப்பானதே. நாளைய தினம் கிருத்திகையும் நம்மளுக்கு வருகிற காரணத்தினால ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சோமவார அமாவாசை யாருமே தவற விடாதீங்க. நாங்கள் வெளியில் போயிட்டோமா அப்படிங்கிறவங்க இதை செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள்ளாக கூட இந்த பரிகாரத்தை செய்து வைக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கை மேலே கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.